வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் அகஸ்டின். இன்னொரு ஆலயம் அறிவோம் நிகழ்ச்சி. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் முன்னூர் என்கின்ற கிராமத்தில் இருக்கின்ற ஆடவல்லீஸ்வரர் என்கின்ற சிவ தலத்தில் இருக்கிறோம். சோழர் காலத்திலே கட்டப்பட்ட மிக பழமையான ஆலயம், கிட்டத்தட்ட 600 ஆண்டுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்கின்ற கல்வெட்டுக்கெல்லாம் பார்த்தோன்னா இன்னும் அதிகமாக இருக்குமோன்னு தோணுது. அத்துணை பழமையான ஒரு ஆலயத்தில் இருக்கிறோம். இந்த ஆலயத்தினுடைய பெயர் ஆடவல்லீஸ்வரர் ஆலயம். திண்டிவனத்திலிருந்து மரக்காணம் செல்லுகின்ற வழியில் ஆலங்குப்பம்ங்கிற ஒரு இடம் வரும், ஒரு ஸ்டாப்பு வரும். அங்கேருந்து உள்ள ஒரு 3 கிலோமீட்டர் உள்ள வந்தோம்னா முன்னூர் என்கின்ற வில்லேஜ் இருக்கும், கிராமம். அந்த கிராமத்தில் இருக்கின்ற கோவில் இது. இந்த பாருங்கள், கல்வெட்டுகளை பாருங்கள், மிக பழமையான. இப்போ தான் இதெல்லாம் சரி, முதல்ல ரொம்ப அழுக்கு பழஞ்சு இருக்கும். இப்போ தான் அதை சுத்தம் செய்துங்க பாருங்கள். சென்ற வாரம் தான் இந்த ஆலயத்திற்கு குடமுழுக்கு செஞ்சுருக்காங்க. தெரிதுங்களா? கோபுரம் தெரிது பாருங்கள், புது கலசம். இதோடைய தலவிருட்சம் வில்வ மரத்தை பார்க்குறீங்க நீங்கள். மிக அற்புதமான மிக பழமையான சிவத்தலம் இது. அதற்கு சாட்சிகள் இந்த கல்வெட்டு தான் சாட்சி. அற்புதமான கலைநயமிக்க இந்த சோழ காலத்து கோவிலில் இப்போ நம்ம இருக்கிறோம். செம கூட்டம் வெளியே. இப்போ இன்றைக்கி தான் இந்த குடமுழுக்கு முடிஞ்சு கோவிலுக்கு வெளியே நந்தீஸ்வரருடைய பிரதிஷ்டை பண்ணுறாங்க. அந்த நந்தி அந்த சிலைக்கு அவங்க சில விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன நமக்கு தெரியல. அதனால் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு வெளியே. நான் உள்ளேருந்து வீடியோ பண்ணிகிட்ருக்கிறேன். கோயிலுக்குள்ளேருந்து வீடியோ பண்ணுறது சரியாக தப்பான்னு தெரியல. தவறாக இருந்தால் மன்னிச்சிடுங்க. உங்களுடைய பார்வைக்காக அதை நான் பண்ணுறேன், சரிங்களா? சோழர் காலத்து மிக பழமையான ஆலயம் ஆடவல்லீஸ்வரர் ஆலயம். வாங்க வெளியே போயிட்டு அந்த நிகழ்வை பார்க்கலாம். நம்ம அந்த நந்தீஸ்வரர் பிரதிஷ்டை செய்கின்ற அந்த ஒரு நிகழ்வை வெளியே போய் பார்க்கலாம். வாங்க. நமது முன்னோர்கள் எப்படி தமிழை பாதுகாத்துருக்காங்க பாருங்கள். நான் பரவாயில்லைங்க, சிதிலம் அடையாமல் இங்கே தமிழ் கல்வெட்டுக்கள் அப்படியே இருக்குது. ஏன்னா எது நமக்கு தெரியாது, அது படித்த அந்த நபர்கள் தான், ஞானிகளுக்கு தெரியும், நமக்கு தெரியல. இருந்தாலும் தமிழ் கல்வெட்டு, இந்த ஆலய வரலாறு, சோழ காலத்து வரலாறு மொத்தம் எப்படி அழகாக பொறிச்சிருக்காங்க பாருங்கள். இந்த கோயில் கருவூலம், இது கருவறை, இது கருவறை. அந்த கருவறையை சுற்றி இங்கே தமிழ் கல்வெட்டுக்கள் அற்புதமாக அழகாக எழுதப்பட்டிருக்கு பாருங்கள். நமக்கு ஒரு சில எழுதுனா தெரியுது, நான் தெரியுது, இதோ தா தூ நான், அவ்வளோதான் நமக்கு தெரிந்த எழுத்துக்கள். அற்புதமான ஒரு மிக பழமையான ஆலயம். இங்கே பேசுகிறவங்க சொன்னாங்க கிட்டத்தட்ட 600-700 ஆண்டுகள் இந்த கோயிலுக்கு வரலாறு உண்டுன்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு சந்தேகம், சோழர்கள் தஞ்சையை தலைநகராக கொண்டு ஆண்டாங்க. அங்கேருந்து கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டருப்பா? தஞ்சாவூர்லேருந்து இந்த முன்னூர் வில்லேஜ் இருக்கும், 400 கிலோமீட்டர் இருக்கும்போது இருக்குமே, ஒரு 300 கிலோமீட்டராக இருக்கும் தூரம் இருக்குன்னு நினைக்கிறேன். இத்துணை தூரம் கடந்து இந்த வில்லேஜில் இப்போ ஏற்பட்ட பிரம்மாண்ட ஒரு கோவிலை எப்படி கட்டினாங்க? அது உண்மையிலே பெரிய. அப்போ இந்த முன்னூர் கிராமத்துக்கு எவ்வளோ பெரிய பழமையான வரலாறு உண்டுன்னு பாருங்கள். அப்போது 600 ஆண்டு காலத்துக்கு முன்பே இந்த ஊர் பேசப்பட்டிருக்கிற ஊராக இருக்கணும், முன்னூர் இல்லையா? ஸோ அற்புதமான ஒரு கோவில். இங்கே பாருங்கள், ஊர் மண்டபம்லாம் முதல்ல பார்க்கும்போது கொஞ்சம் அழுக்காக, அப்படி சிதிலமடையில் அழுக்காக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அதெல்லாம் சுத்தம் செய்து ஃபுல்லாக கழுவி இந்த கோயில் பார்க்கவே, இந்த குடமுழுக்குக்காக இந்த கோயில் பார்க்கவே மிக மிக அற்புதமாக அழகாக பண்ணியிருக்காங்க. தமிழக அறநிலைத்துறைக்கு நம்முடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் சொல்லணும். அற்புதமான இங்கே பாருங்கள், அந்த நந்தீஸ்வரர் அந்த அச்சிப்பு முடிஞ்சு இந்த இன்னும் திறப்பாங்க நினைக்கிறேன், கருவறை. அதனால் நிறையா கூட்டங்களை வெயிட் பண்ணுறாங்க. சரி வாங்க வெளியே போய் பார்க்கலாம். நீங்கள் பார்க்குறது புதிதாக அமைக்கப்பட்ட நந்திக்கு அந்த அர்ச்சனைகளும் அந்த இதெல்லாம் செய்கிறாங்க. இந்த அருகம் புல்லால் மாலை செய்து பல விதமான இதெல்லாம் செய்கிறாங்க பாருங்கள். மேலே நந்தியோடைய சிலை இங்கே வைக்கப்பட்டிருக்கு. இந்த குடமுழுக்கு போன வாரம் தான் ஆட்சி என்பதற்கான அடையாளங்கள் சாரம் கட்டியிருக்காங்க பாருங்கள். மிகப்பெரிய கார் பார்க்கிங், கார் உள்ளே வரலாம் பாருங்க. கும்பாபிஷேக யாகசாலை.
அற்புதமான அழகான ஆலயம் ஆடவல்லீஸ்வரர் ஆலயம் போட்டிருக்கேன் பாருங்கள். குரு பரிகார தலம், விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் வட்டம் முன்னூர் அருள்மிகு ஸ்ரீ பிரகன்நாயகி அம்பிகா சமேத ஸ்ரீ ஆடவல்லீஸ்வரர் திருக்கோவில், குரு பரிகார தலம். அப்போ ஏதோ இங்கே பரிகாரம் செய்கின்ற கோயில் நினைக்கிறேன் இது. ஓகே நண்பர்களே, உங்களுடைய பார்வைக்கு ஆலயத்தை கொண்டு உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். வாய்ப்பு கிடைத்தால் வந்து பாருங்கள். மிக பழமையான அற்புதமான ஒரு சிவத்தலம் முன்னூறு கிராமத்தில் இருக்குது. ஓகே நண்பர்களே, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். வந்தது ரொம்ப நாள் தான் போச்சு. இவ்வளவு கூட்டம் இருக்கிறது. அந்த நந்தீஸ்வரருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்படுகிறது. சரி, இதையும் பாருங்கள் உங்களுடைய பார்வைக்கு. நன்றி நண்பர்கள், நன்றி. அடுத்த இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நான் உங்கள் அகஸ்டின். நன்றி.